அம்மா போய் நாய் தான் அப்போ வருது ஃபஸ்ட்டா அதுக்காண்டி நாய்க்கு பேமெண்ட் இல்லை எனக்கு. அம்மா இங்கே விமலாதவின்ற வீடு நீங்கள் தானே? அவள் கொஞ்சம் குண்டண்ட மாதிரி சொன்னால் நீங்கள் மெல்லியாளாக இருக்கிறீங்க. அந்த அவள் லண்டனாக்கா அதே மாதிரி 2 days கிட்ட அங்கே நிற்போம், உங்களோட ஊரில் நிற்போம். எனக்கு அந்த ஹோட்டல் என்ன வந்து அனுப்பிடுவீர், எங்கே வந்து புக் பண்ணலாம் வந்து எங்களோட பெருத்துறையிலையோ? ஓ எங்களோட பெருத்துறைன்னா ஹோட்டல் இல்லை, ஹோட்டல்கள் தான் இருக்கு. ஆலயம் பக்கப்படுது கலவரத்தோ ஏன்னா ஏன் சிரிக்கிறீங்க? தெரியும் போலக்கா. அதுக்கு மாங்காய் உரைக்கிறாங்க வஜாவலானுக்கு. சரி தேங்கங்க தேங்கங்க. கேவல வெறுத்த துன்பங்க தெரியும். பாத்தியல்லானே அம்மாவுக்கு எத்தனை வயசு? 80 வருமே. எந்த கடவுளே பாத்தியல 85 வயசுலேயும் ஒளிம்பி நின்று பொச்சு பொச்சுன்னு சப்புரியலே. இருக்கல அது என்ன உள்ளுக்கு வரத்தான் பண்ணு வராமல் காட்டல அதானே. அக்கா சிரிக்கிறா பாத்தியல எங்கட பகடியலை கேட்டு. அப்படித்தான் இருக்கணும், சிரிச்சு கொண்டு இருக்கணும். அக்கா அப்படி சும்மா இருக்கீங்களே. உள்ள பக்கத்தில் அம்மா கொண்டாண்டா ஓடி வந்து தலைமாட்டில் நிற்கிற நேரம் அவர் மில்லியாண்டா உலகாவே. சரி இப்போ உங்களை கொண்டுண்டா நாங்கள் வந்து நிற்ப வேண்டியனே இங்கே ஒன்று நீ படிக்கல உண்மையாக தான் சொல்கிறேன். எழுதி தரட்டோ? அக்கினி இந்த கொப்பியை கொண்டாடி எழுதி தரேன். சரியே உங்களுக்கு எது முன்னா தலை மாட்டில் இல்லாலும் கால் மாட்டில் நிற்பேன் நான். சரியோ எழுதி தரேன்னா படிக்கல அக்கா. நீங்கள் மனைச்சாச்சு சொல்லுங்க, நான் படிவோம் உண்மையாக சொல்லுவோம். உண்மையாவோ? சரி யார் மயக்கிடாக்கு? உங்களோட மயிரனே எனக்கு தெரியாது தானே. என்ன ஆக்டர் மேல யார மயக்கிடாக்குன்னு சொல்லுங்க பாபு. சூர்யா மயக்கிடா படிக்கல கடவுளே 50 கூட தான் கொடுவிட வேண்டி வர போகின்றைக்கு. கூடிய சீக்கிரம் குணமடையும். சரிதானே? அதை அப்படி என்ன நான் சொல்கிறேனேப்பா, நான் சொல்கிறது நடக்கும். சரிதானே? நான் இந்த இதுகள் கொஞ்சம் படித்தேன் நான். சரிதான், நான் நிறைய பேருக்கு இப்படி சொல்லி கணக்க காரியங்கள் நடந்திருக்குது. பொய்யண்டா சொல்லுங்க, பொய்யண்டா ஒன்று சொல்லிட்டோம். இன்றைக்கு இரவைக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க பாருங்க. நடக்கும் இல்லையோட மட்டும் பாருங்க. நான் இப்போ ஒரு 10 லட்சம் கேட்பேன், இல்லை 15 லட்சம் கேட்பேன். அது மனது நான் காரணத்தோடு ஓடிடுவேன் இடக்கண்டு. பொன்னம்மா கொஞ்சம் பேயாமதானே இந்த செல்லக்குட்டி கொஞ்சம் என்ன பற்றி இல்லைன்னா ஒரு கொஞ்சம் வேறு இடங்களுக்கு கதையால் போகுதாப்பா. நீங்கள் கொஞ்சம் கதை கதை இப்போ லண்டன் கனடா இப்போ போட்டு அமெரிக்கா வரைக்கும் போட்டுது இப்போ. நீங்கள் கதைச்சது இனி இப்போ ஜெர்மனுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கதை கிடாக்கு. சரியே கூட இப்போ கரண்ட் காசும் கூட தானே. அப்போ நிப்பாட்டிடுங்க சோழி வேண்டாம் கொஞ்சத்துக்கு போடுவேன். நீங்களும் இல்லை நிப்பாட்டி நீங்கள் இல்லை இல்லை என்ன சூரியாண்டா சரி யாருண்டாலும் சரி தான் காசு எடுத்து கண்டாட்டு கொடுக்கட்டுவேன் நான். பட் இன்னும் கொஞ்சம் ஒழிப்பு இருக்கலாம் வேண்டாலும் வேணா பார்க்க சூரியா மாதிரி தான் கிடாக்கு. அதார் தந்த முதல் தந்தது அப்பர் இதார் தந்த சுந்தரர். சரியே 90,000 ரூபா காசு கொடுத்து எனக்கு ஒரு நன்றியை மட்டும் சொல்லி புழுக்கொடிக்கும் கூப்பன் மார்க்கும் உள்ள வித்தியாசம். நானும் எனக்கு பொம்பளை தாராங்கள் இல்லையாக்கா அவரு. ஓ அதுதானே பெரிய பிரச்சனை. பின்னால சுத்தி பின்னாமி வேறு இப்படி சொல்றேன். நானும் கோதாரி இன்னொரு 10,000 கொடுக்க வேண்டி தான் பெற போகல. எல்லாரும் படி வேண்டா என்ன நான் படிவா அம்மா நான் படிக்கல. என்ன பேன தாராங்கள் இல்லை நான் கேளாத இடம் இல்லையே. அப்படி அது போய் கேளாத இடம் தெரியலையன்றது போய். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் அச்சுவேலி நிலாவரை என்ற இடத்துல தான் வந்திருக்கோம். இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து லண்டன்லேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் கால் பண்ணியிருந்தா. அப்படி வந்து தம்பி அச்சுவேலி நவகிரியில் வந்து எனக்கு தெரிஞ்ச குடும்பம் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளை வந்து இடுப்புக்கு இயங்காமல் இருக்கிறாவோ சம்திங் ஏதோ ஒன்று சொல்லி அவங்களோட அம்மாவுமே சரியான மாதிரிக்கு கஷ்டம். நீங்கள் அந்த ஊரில் போயிட்டு கேட்டு பார்த்தாலே தெரியும், அவங்க தான் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. அப்போ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ என்னாலேயும் கொஞ்சம் இயலாத நிலைமையில் இருக்குது. இந்த மாதிரி சொல்லியிருந்தால் முடிஞ்சால் அவருக்கா நீங்கள் போயிட்டு பார்த்து உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் வந்து சரி நீங்கள் அவங்கள்ட டீட்டெயிலை எனக்கு ஒரு அனுப்பி விடுங்கோ,
நான் வந்து போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னேன்னா அப்போ அவங்க வந்து டீட்டெயில் அனுப்பி விட்டாங்க சரி தானே. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் ஒருக்க அவங்களுக்கு முன்னால் அவங்க என்ன சொன்னவங்க அப்படின்றத கேட்போம் அப்படின்ட்டு அடித்தா அவங்களோட லாஸ்ட் ஒன்லைன், அதாவது லண்டனில் லாஸ்ட் ஒன்லைன் வந்து இரவு 1:22 பிறகு காணையில் ஆக்கலை. அப்போ என்னென்று சொல்லி கேட்கலாம் கிடக்கு. இதுக்கு இடையில் ஒரு அண்ணா ஒரு ஆள் கால் பண்ணுறாரு, என்னென்று கேட்போம் பாருங்க. ஹலோ ஹலோ தம்பி. ஓம் வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. கிருஷ்ணாவோ மற்ற தம்பியா? கிருஷ்ணா சொல்லுங்கண்ணா. ஓ தம்பி வந்து நாங்கள் ஆகஸ்ட் அப்படி வந்து அங்கே பக்கம் வருவோம் மங்கால. ஓகே. நான் அந்த டேட்ஸ் எல்லாம் போட்டுக்கணும்ல அதில்? போட்டிருக்கீங்க. ஓமண்ணா. ஓ அந்த டைமில் வந்து நீங்கள் அங்கே அனுப்பிங்களோ இங்கே ஓடிடுவீங்களா? இல்லை ஆகஸ்ட் 2 எனக்கு சொல்ல தெரியலைன்னா மோஸ்ட்லி நிற்பேன்டா நினைக்கிறேன். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு ஸ்ரீலங்காவில் நிற்போம், வேறு இடம் போக மாட்டோம் தானே. எங்கே நின்றாலும் அப்படி நீங்கள் வந்து சந்திக்கணும்னு சொன்னால் வருவோம், பிரச்சனை இல்லை. கட்டாயம். ஓகே. ஏன்னா வைஃப் வந்து உங்களோட ஊர்றான அப்போ அதே மாதிரி 2 days கிட்ட அங்கே நிற்போம், உங்களோட ஊரில் நிற்போம். எனக்கு அந்த ஹோட்டல் என்ன வந்து அனுப்பிடுவீர் எங்கே வந்து புக் பண்ணலாம் வந்து? எங்களோட பெருத்துறையிலையோ? ஓ எங்களோட பெருத்துறையிலன்னா ஹோட்டல் இல்லை, ஹோட்டல்கள் தான் இருக்கு. வேணுமெண்டா அதோட பேர் அனுப்பி விட்றேன்னு பிரச்சனை இல்லை. வந்து அதுக்காண்டி மாட்டு கொட்டில் அளவுக்கெல்லாம் இல்லை, நார்மலாக ஓரளவு வசதிகள் இருக்கும். ஃபேனுகள் பூட்டியிருப்பாங்களே, என்ன இரவில் படுக்கையில் சத்தங்கள் கேட்கும் கண்ட பாட்டு கடமுடாண்டு. மற்றும்படி டொய்லெட்டுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் தண்ணியல் பெருசாக வேகமாக வராது, ஸ்லோவாக தான் வரும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் பரவாயில்லை. அப்போ தான் நீர் என்ன செய்யும்? அப்போ ஜாப்னால இங்கே நல்ல ரோடு. ஓ நீங்கள் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே சொல்லுங்க. நான் நம்பரை பிளாக் பண்ணி விட்றேன். என்ன தம்பி? ஓமாம், என் ஃப்ரெண்ட் வந்து சர்ச் தெரியும் தானே, உங்களோட பெயின் பெட்ரோல் எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் வந்து அமைக்கிறோம் தெரியும் தானே. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கேன். நீங்களும் வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் தானே, ஏன்டா ஜட்ஜின் ஃப்ரெண்டாக இருக்கிறீர்கள். நாங்களும் செய்கிற வேலைகளுக்கு எப்போ யார்கிட்ட அடி வாங்குற மாதிரியே, அதனால் உங்களோட நல்லா இருக்கணும். நீங்கள் வார நேரம் நானென்றாலும் ஜட்ஜின் ஃப்ரெண்ட் இல்லை, எங்களுக்கு உண்மை விருப்பம், அது வேறு ஒன்றுமே இல்லை. நல்ல முடிய தான் விருப்பம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே. அப்போ நீங்கள் வந்துட்டு வரும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஹோட்டல் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரேன். சரியே? சரி, ஓகே. 1 month முதல் சொல்கிறதா? 1 month முதல் சொல்லுங்க. ஓகே. சில வேலை ஆகஸ்ட் நான் கனடாவில் நிற்கிறேனோ தெரியல, பார்ப்போமா நான் இருக்கா, பார்ப்போமா என்ன மாதிரி பார்ப்போமா. வந்திரன்னு சொன்னால் வந்து எங்களை விடவே இல்லை. சரி, நீங்கள் இங்கே வர நான் அங்கே உங்களோட விட்ட நிற்கவோ? இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் இப்போது வீடு. சரி. இப்போ நீங்கள் வரைக்க வீடு அப்படி கொண்டு போய் தெரியாமல் போயிடும், அதுக்கிடையில் குழப்பிடுவாங்க கோல் அடிச்சு. சரி, இது ஆள் அடிக்குது. சரி, அப்போ நான் அண்ணாவோட பிறகு கதைப்போம். ஹலோ. ஓகே அண்ணா, நான் ஒரு வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன். பாதுகாப்பாகவும் இருக்கும் தானே, உங்களோட வீட்டுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் தானே. சரி, நான் அப்போ கொஞ்சம் சுணங்கி கதைக்கிறேன். நான் வீடியோ எடுத்து நிற்கிறேன். அப்படியே நீங்களும் வீடியோ எடுத்த மாதிரி வீடியோக்கு வந்து மாட்டிட்டியல் பாருங்க. இருக்கு நீங்கள் கதைச்சி உங்களோட குரல் வீடியோவில் எப்படி இருக்கேன்டா. சரி, ஓகேம்மா. சரி, ஓகேண்ணா, பாய். அப்போ இப்போ அந்த லண்டன் அம்மாவுக்கு அடித்து அவள் அடுக்கிற பாட்டை காணையில். அப்போ அவள் அனுப்பியிருக்கிற அந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணேசமூர்த்தி விமலா மாணிக்க பிள்ளையார் கோயிலடி உண்டியலடி நவகிரி புத்தூர் ரெண்டு அனுப்பியிருக்கா. சரி தானே? அப்போ நாங்கள் இப்போ விமலா அம்மாவுக்கு கோல் அடிப்போம். சரி தானே? அவள் அடித்து கேட்டுட்டு இப்போ நாங்கள் அவாண்ட இடத்த தேடி போயிட்டு தான் ஹெல்ப் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இந்த ஹெல்ப்பிங் வேலையும் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நார்மலாக நேற்றும் கேள்விப்பட்டேன், எங்களோட ஒருக்கான ஒருபடியும் இந்த வெயிலத்துக்குள்ள சைக்கோடி கொண்டு வந்து மயங்கி விழுந்துவாண்டு சாயில். ஹலோ. ஓமாம்மா, நாங்கள் இப்போ சரியாக நிலாவர குளத்துக்கிட்ட நிற்கிறோம். எவ்வளோத்த வரணும் உங்களோட வீட்டை வாரண்டா? எந்த பக்கம்?
உடுப்பு கடை நீங்கள் குளத்துல இருந்து வந்து இப்போ இங்கே கேகேஎஸ் பக்கமோ இல்லாட்டி இஞ்சால பரத்துறை பக்கம் இந்த புத்தூர் பக்கமோ இல்லாட்டி பரத்துறை பக்கமோ இல்லாட்டி இஞ்சாலயம் ஒரு பக்கம் போகுது எங்கேன்னு தெரியல. ஹலோ ஓ அஜ்வேலி போகிற பக்கமோ? என்ன பிள்ளை? மாணிக்க பிள்ளையாரண்ணா? எனக்கு தெரியலையம்மா. மாணிக்க பிள்ளையா கோயிலுக்கு கிட்ட வந்து கோலண்டு அடிக்கட்டே? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆள் ஃபேமஸோ? சரி சரி, அப்போ நான் கேட்குறேன். என்னண்டு வெறும் கணேசலிங்கம் வந்து கேட்டா சரியே? அப்போ நீங்களும் ஃபேமஸ் தானே? சரி ஓகேயா, சரி ஓகே ஓகே. அப்போ நாங்கள் மாணிக்க பிள்ளையார் கோயிடி போவோம், சரி தானே? அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஞாயிறு. அப்போ எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டரை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம், சரி தானே? அப்போ நீங்களும் கமெண்ட்ஸில் தெரிவித்துக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ வெளுக்கிடுவோம், சரியா? ஓகே. அப்போ இப்போ நாங்கள் வெளுக்கிட்டு இப்போ ஃபேமஸான ஆக்களை தேடி போக போகிறோம். கணேசலிங்கம் விமலாதேவி அம்மாவை தேடி போயிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து அதை கொஞ்சம் குறைக்க போகிறோம், சரி தானே? பாப்போம் ஒரு கலட்டி. அம்மா இட்ஸ் வெரி ஹாட்டா? வெரி ஹாட். ஐயோ எஸ்ப்பா, என்கிட்ட கடவுள் இது கேரி இருக்கிறாடாப்பா. பான் போகிறேன் இருக்கேன் மேடம். சரி, இப்போ மாணிக்க பிள்ளையாக கோயிலுக்கு எதால் போகிறது? எங்களோட அன்புள்ளங்கள் வரும் ஒரே இந்த சீட் பெல்ட்டை கொழுவுங்கடான்னு சொல்லி கொண்டிருக்குறாங்க. அவங்களுக்காண்டி ஏன்டாங்க கொழுவோம் பொருள் பார். சரி கொழுவு. மாணிக்க பிள்ளையா கோயில் முன்னூறு காட்டுங்க. பார்த்து ஆறு வாழைப்பழ கடைக்கார அண்ணையாக்களை விசாரிப்பேன். யாரையும் ஆள் கொஞ்சம் சொல்லுவார் ஓடாக்கு. அண்ணா இந்த மாணிக்க பிள்ளையாவுக்கு எதால போகிறது? எதால? மாணிக்க பிள்ளையாவில். ஓ ஆமாம் 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 எடுத்தோன்னா இருக்கேன். ஆலயன் பக்கப்படுது கலவரத்தோ ஏன்னா என்ன மாதவண்ணே என்ன மாதிரி ஜோதிக்குது இப்ப இப்ப வேண்டேன் படிக்கல போன்ல வாங்க அந்த மேகட கூட மூவமா அது சரி. இங்க மாணிக்க பிள்ளைவாடியில கணேசலிங்கம் மண்டாரையும் தெரியுமே? ஓ அந்த ஓ செத்தவர் ரைட் ரைட். அங்கேயா தெரியுமே? எவ்வளத்துல கோயடிக்கு கிட்ட எவ்வளத்துல எதால வெட்டி தானே குட்டி பிள்ளையார் ஒன்று இருக்கு. இதை நான் வெளியே கொண்டாம போகணும் போலக்கு. குட்டி பிள்ளையாருங்க ரோட்டில் அடக்கும் கிடக்கும். சரியா வரட்டு சந்தீப்பா ரைட் ஓகே சந்தோஷம் பாய் பாய். ஆளு சிரிப்பு கும்பம். எனக்கு பேரும் தெரியா மாதவண்ணேண்டா போல சிரிப்பாடாப்பா. சரி இப்படி நேர பிடிச்சோண்டு போட்டான். ரைட் பரவாயில்ல தெரிஞ்சிருக்குது படிக்கலுக்கு எங்களையா. இதில் முன்னுக்கு என்ன ஸ்கூட்டி மட்டும்தான் போகிறோம். யார் மக்கள் போயினமோ? உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அவன்தான் மனதினிலே. இதுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு வேதக்காரனை வந்து பிள்ளையாட்ட பாட்டு படிக்கலாம் உண்டு. நான் அதை பாட்டாக மட்டும்தான் பார்க்குறேன் மக்களே, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துகிறக்காண்டி. சரி தானே? ஒருவரும் குறை நினைச்சு போடாங்கோ. இப்போ ரைட் இங்கே ரைட் பிள்ளையார் கோயில் வந்துட்டுது. இதுதான் ஆனால் குட்டி பிள்ளையார் இது வைர கோயிலோ தாண்டி போகணும்.
என்னண்டு கண்டுபிடிச்சேன் இது வைர கோயிலுண்டு அந்த மேலே இருக்கிற ஆளை பார்த்தேன்னா ஆள் இருக்குதோ மேலே ரைட்டு ஆனால் கணேசலிங்கன்னு கொஞ்சம் ஃபேமஸான ஆளாக தான் இருக்கு அரேஞ்ச் இல்லை அப்போ கேட்ட உடனே சொல்லி போட்டாங்க செத்து போனா 2 ஒரு ஆளுக்காக பாலையிலையோட நிற்கிற ஆள் தடியோட நிற்கிது வாய் இறுக்கி விடுற அவரியா அண்ணே அண்ணா அந்த மாணிக்க பிள்ளையா வடிய விடம் உந்தொழுங்கு அதுக்கு கணேசலிங்கம் உண்டு விமலாதேவி உண்டு ஓ நீலதரம் அதான் வீடு தகர முடிவில் கிடக்கு பாது தகர முடியல ஏன் சிரிக்கிறீர்கள் தெரியும் போலக்கா ஓ அங்கே வஜாவளனுக்கா கண்டேன் ஞாபகம் கிடக்காத அதுக்கு மாங்காய் பறிக்கிறாங்க வஜாவலானுக்கு சரி சரி இல்லை இது தேக்கங்க தேங்கங்க தேக்கங்க ஓம் 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 ஐயோ கடவுளே எல்லாம் சோக்கா நாக்கலா தான்டா படகு ஏன்னா இதுதான் வீடாமான வாசல் முன்னுக்காம் ரைட் நல்ல ரோட்டாக தான் கிடக்கு இறங்கி போகுது எங்கடா படகு வாயெல்லாம் சரிங்க பரவாயில்ல தகரத்தை பார்க்கவே கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்கு கஷ்டப்பட்டாங்களுக்கு உதவி செய்ய போகிறோம்ன்றோட்டு நாங்கள் அழுது கொண்டு போகக்கூடாது சந்தோஷமாக போய் சந்தோஷப்படுத்தி உதவிகளை செய்யணும் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி கதைக்காங்க இப்படி கதைக்காங்க உண்டு ஆனால் ஒன்றும் செய்யலை எந்த பாணி அது தானே யாருக்காகவும் நான் என்ன மாற்ற தயாராக என்னடா இப்போ இது வேறு யார்ட்டே விடுமே கிடப்பா இது சரி சரி அம்மா என்கிட்ட போய் நாய் தான் அப்போ வருது ஃபஸ்ட்டா அதுக்காண்டி நாய்க்கு பேமெண்ட் இல்லை எனக்கு அம்மா இங்கே விமலாதேவி இந்த வீடு நீங்கள் தானே அவள் கொஞ்சம் குண்டண்ட மாதிரி சொன்னாங்க நீங்கள் மெல்லியாளாக இருக்கிறீர்கள் அந்த அவள் லண்டனாக்கா இல்லை விமலாதேவி என்றவா கொஞ்சம் குண்டண்ட மாதிரி தான் சொன்னவா சொல்லலே நீங்கள் தானே என்னன்ற நம்ம ஐடென்டி கார்டு எடுத்து நான் அவா இருக்கா அவாவுக்கு ஃபோன் பண்ணி தான் எடுக்கிறா இல்லையே இவா நீங்கள் பாக்கியமான்ட்ட நீங்களே பாக்கியம் இல்லை அப்போ பரமேஷ் பொன்னம்மாவை அப்படியே என்ன பேர்கள் எல்லாம் மாறுதான் சொல்லியிருக்காங்களே என்ன பார்த்தியரே நீங்கள் ஐடென்டி கார்டை கொண்டு நாங்கள் வாப்பா இருக்கா அப்போ பொன்னம்மா அப்படி சும்மா இருக்கீங்களே நீ வயசு போனால் வருத்தங்கள் வருந்தாள் இங்கே எங்களுக்கு எவ்வளோ வருத்த துன்பங்கள் தெரியும் பாத்தியல்லானே அம்மாவுக்கு எத்தனை வயசு ஒரு 80 வருமே என்ற கடவுளே பாத்தியல 85 வயசுலேயும் ஒளிம்பி நின்று பொச்சு பொச்சுன்னு சப்புரியலே இருக்கல அது என்ன அப்போ இப்போ வெத்தில சப்பி கொண்டு நிற்கிறீங்களே சரி அப்போ இதுதான் விமலாதேவி அம்மாண்ட வீடு என்ன நீங்கள் யாரவாக்கு அம்மா சரி ஓகே சந்தோஷம் பாப்பம் இருக்கா பாப்பம் பேர் இருக்கா கணேசலிங்கம் விமலாதேவி ஆனால் இதில் இளமையாக கிடக்கு இதில் வயது போனமையாக கிடக்கு இது முதல் எடுத்த படம் என்ன அதான் படிப்பாக இருக்கல என்ன ரைட் 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 ஓகே சரி பிரச்சனை இல்லை அப்போ நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் என்னண்டா என்ன பிரச்சனை யாருக்கு வருத்தம் மகளுக்கு வருத்தம் சரி இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மறந்து போனேன் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வீடியோவை பாப்போம் மகளை காட்டலாமா பிரச்சனை இல்லை தானே ஓ உள்ளுக்கு வரத்தான் பண்ணு வராமல் காட்டல தானே அக்கா சிரிக்கிற அவாதியில் எங்கட பகடிகளை கேட்டு அப்படித்தான் இருக்கணும் சிரிச்சு கொண்டு இருக்கணும் அக்கா அப்படி சும்மா இருக்கீங்களே சும்மா இருக்கிறீங்க ஓகே இவா கொஞ்சம் பேயாக இருக்க சொல்லுங்க ஏன்னா கேட்க தெரியும் தானே எல்லாத்தையும் இவா சொல்லி தந்தா அப்புறம் நான் என்னத்துக்கு வந்தேன் நான் என்ன செய்யுது சரி சொல்லுங்க நான் கேட்க சொன்னோடைய கேட்போம் முள்ளந்தாண்டில் பிரச்சனை என்ன இப்போ எத்தனை வருஷமா அக்கா அப்படி இருக்கிறீங்க 2 வருஷமா அதுக்கு அந்த மற்ற அக்னி மற்ற மைக்கு இருக்கா தாங்க இதில் இருக்கலாமா கொண்டா சரி அப்போ நாங்கள் பார்க்க வந்தது வந்து அக்காவைத்தான் அக்கா இதில் இருக்கலாமாக்கா உடையாது அனுப்பம் இதுக்குமே நிற்பேன் இரும்பு தானே சரி அப்போ இருப்பேன் அக்கா பக்கத்தில் சரி அக்கா அக்காவுக்கு என்ன பேர் அக்கா காத்தியாக்கா ஓகே காத்தியாக்கா
இப்போ எத்தனை வயது கார்த்தியாவுக்கு? 34. 34 வயது. கார்த்தியாவுக்கு அப்போ 32 வயசு வரைக்கும் நல்ல மாதிரி இருந்தீங்களோ? எல்லாம் ஒலிம்பி ஓடி ஆடி தெரிஞ்சீங்களோ? நல்ல மாதிரி இருந்தீங்களோ? இப்போ தான் இப்படி வந்த 2 வருஷமா? அண்ணா செத்த அப்புறம் மாடி நடந்து. அண்ணா செத்தா பிறகு என்ன நடந்தது? அண்ணா ஹார்ட் அட்டாக்ல செத்து போனார். அண்ணே பொண்ணம்மா கொஞ்சம் பேயாம இருந்தேன், நான் இவரோட கதைச்சி போட்டு வரேன். பொச்சு கொஞ்சம் பேயாம இருக்கேன் கொஞ்ச நேரம். சரி, அப்போ அண்ணா இறந்த அப்புறம் தான் இப்படி வந்துட்டு என்ன? சரி, இப்போ என்ன டாக்டர் மேலே என்ன சொல்லினோம்? அவன் தங்களால் ஏலாண்டு. அவைக்கு மேலாதாமோ? ஏலாண்டு உத்தரிக்கணும். சரி, இப்போ என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் படிவாக சாப்பிட்றீங்களோ? சாப்பாடெல்லாம் சாப்பிட்றீங்க? எழும்பி இருப்பீங்களோ? இல்லை, எழும்பி இருக்கிறாது. 2 பேர் சேர்ந்து தூக்கி தான் இருக்கணும். என்ன பாப்பா காலை பிடிச்சி பாருங்க நீங்க. எனக்கு ஒரு சௌரம் தானே அக்கா. என்ன 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 வைரமாக இருக்குன்றீங்களோ? ரத்தோட்டம் இந்த கால்களுக்கு இல்லை அக்கா. நீங்கள் இந்த கால் அசைக்க மாட்டீங்க அப்படியோ? அசைக்க மாட்டான். துப்புரவா அசைக்க மாட்டீங்க. ஓகே. அப்போ கையும் அப்படித்தானே வச்சிருக்கிறோம். கையும் அசைக்க மாட்டாவே? கையாளர்களி சாப்பிடவே மாட்டான். நான் தான் தீர்த்தவங்க. கடவுளே, தீத்துறாது தண்ணி நீங்களே சாப்பிட்றீங்க வாக்குங்க தீர்த்த யோசனை வேணுங்கள். ஏனண்டா ஒரு பொம்பளை இல்லை, நான் இப்படி வச்சு பார்க்க தானண்டு உதவி நடந்து தெரிஞ்சவாக்கு இப்படி வந்துட்டு நல்ல மாதிரி நடந்து தெரிஞ்சவா தெரிஞ்சு எல்லா மாதிரி செய்தவா. தான் வெளிநாடு போகணுமென்று கூட சின்ன நாட்டுக்கு போய் தன் கோய்ந்த வீடுகள் எல்லாம் நிலம் எடுத்ததெல்லாம் அவள் அக்காவாலாம். அப்போ இருந்தா போல இப்படி திடீர்னு வந்தா அப்புறம் எனக்கு கவலை. எங்கள் அப்போ அவர் வைப்பேன் அவரே சேர்த்துட்டு. அப்பா என்ன வேலை செஞ்சவர்? அவர் சுருட்டு சுருட்டு சுத்த போகிறார். சுருட்டு சுத்த போகிறவர். அப்போ அவரும் இருந்தா போல காட்டுனேன். வந்துதான் ஒரு பின்னேரம் அவரும் செத்தேன். இப்போ எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டு போனான். மூத்த பிள்ளை அப்படி வேற அப்படி. மூத்த பிள்ளை எத்தனை வயதில் இறந்தவர்? அவர் 36 வயது. 30. கடவுளை, இது என்னப்பா இது கவலையாக இப்படி என்னைக்கா இப்போ நான் இப்படி கிடக்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னங்க இருக்கிறேன். நான் உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோம்னு தான் வந்தேன். நான் நீங்கள் என்ன அள வச்சு போடுவீங்க போல இருக்கு. இல்லைங்கள், இப்போ உங்களை எல்லாம் பார்க்க என் மகன் நேரத்தானே நீங்கள். அப்போ அதுகளை இல்லை உள்ள பக்கத்தில் அம்மா கொண்டாண்டா ஓடி வந்து தலைமாட்டில் நிற்கிற நேரம் அவர் மில்லியாண்டா அவ்வளோ கவலை. சரி, இப்போ உங்களை கொண்டுன்னா நாங்கள் வந்து நிற்ப வேண்டியனேங்க நீ படிக்கல. உண்மையாக தான் சொல்கிறேன். எழுதி தரட்டோ? அக்கினி இந்த கொப்பியை கொண்டாடி எழுதி தரேன். சரியே, உங்களுக்கு எது முன்னா தலைமாட்டில் இல்லாலும் கால் மாட்டில் நிற்பேன் நான். சரியோ, எழுதி தரேண்ணா. இப்போ நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? உங்களுக்கு எந்த உதவியை செய்யுங்க. அந்த சாப்பாடு பம்பஸ் இல்லாமன்றா ஒரு பம்பஸ் கொண்டு போய் 5000 ரூபா. ஒரு பம்பஸ் 5000? ஒரு செட்? ஒரு செட் 5000. ஓகே. அப்போ இப்போ யார் அம்மாக்களுக்கு உதவி செய்கிறது? எனக்கு இப்போ கதைச்சாண்டு சொன்னீங்க. அவள் கொஞ்சம் கலம் செய்து தந்து கொண்டு இருந்தவா. அவள் வலிமையில் அவள் ஆப்ரேஷன் கேள்விப்பட்டேன். அதால் அவள் தான் கொஞ்சம் உதவிகள் செய்கிறா. அவள் எவ்வளோ உதவி செஞ்சுவா மாதம்? 5000 10,000 ரூபா அப்படி தான் உதவி செஞ்சவா. லண்டன்ல இருந்தோண்டு என்ன பாவம் அவளையும் தன்னால் முடிஞ்சது தான் செஞ்சுருக்கு. அவள் யாரம்மா உங்களுக்கு? உண்டை விட்ட சௌரம் மாதிரி. என்ன சரி, பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு வகையில் இந்த காலம் அப்படின்றாலும் செய்கிற. அப்போ இதெல்லாம் யார் வாங்கி தந்தது? வெளிநாட்டுக்காரன் காசன்றது கைவிடாயினான். காசன்றது கைவிடாயினான். இது வேறு ஒரு ஆள் வெளிநாட்டுக்காரர் பேத்திக்காருக்கு வாங்கி கொடுத்தேன். அப்போ இது வருத்தக்கார பிள்ளைகளுக்கு தான் மாறி யாருக்குன்னு வருத்தமெண்டா கொடுக்க சொல்லி சொன்னாங்க போல. அப்போ அவள் இப்போ கொஞ்சம் காலம் தான் சேர்த்தாவா. அந்த துவாசகம் முடிஞ்சுது. அப்போ அதுக்குள்ளே தான் இதாக கொண்டாந்து அவை தந்தவே கொஞ்சம் காலத்தைக்கு அவளை இதில் வச்சு படுத்து பார்க்க சொல்லி. ஏன்னா இந்த கட்டிலில் தூக்கி படுத்தையில அக்கா இந்த இளம் வயசு படங்களையும் கிடக்கு. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய எடுத்த படங்களையும் காட்டுங்க. அக்கா கல்யாணம் கட்டிட்டீங்களா? ஓ மை காட். அக்காவுக்கு குழந்தைகள் இருக்கோ? அண்ணே பொன்னம்மா, உன்னோட நான் படுற பாடப்பா கடவுளே. கதை ஒன்று கேளாமல் சொல்லிக்கொண்டே இருக்குது மனுஷி. வருத்தமையா இவையா இணைத்துட்டான். எனக்கு வேறு ஒரு வருத்தம் இல்லை. இவையால் நான் கவிக்கிறேன். இப்போ அப்போ ஒன்று மணி போய் அவன் என்னோட வானே நான் கொண்டு போகிறோம். சரியோ? அங்கே மெல்ல 2 பேர் இருக்கணும். எங்கே? அங்கே ஒரு வேட்டியும் மூடும் ஆக்கினா கடை எல்லா இடமும் ஆக்கள் கிடையாது. எனக்கு பேர பிள்ளைகளாலும்
எந்த பிள்ளைகளாகட்டான் எனக்கு கவலையாச்சா எனக்கு வேறு ஒரு கவலையே இல்லை. சரி இப்போ எல்லாம் நாங்கள் இப்போ சிரிக்க போகிறோம் கொஞ்சத்தில் சரியோ? அந்த பிள்ளையே எனக்கு அந்த அளவுங்க. சரி இப்போ நான் உங்களை எல்லாம் சிரிக்க வச்சுட்டு தான் போவேன் சரியோ? ஒன்றுக்கும் யோசிக்காங்க. அக்கா என்ன செய்வோம் அக்கா? மனித வாழ்க்கைன்றது உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பெரிய போராட்டமான வாழ்க்கை. 32 வயசு மட்டும் சந்தோஷமாக இருந்த நீங்கள் இன்றைக்கி எங்களை பாருங்கோ, நாங்கள் இருக்கிறோம். கடவுள் சித்தமாக எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சி இயங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டிங்க பாரு, பொறுங்க பாரு. இதுதான் அக்காண்ட படம். என்ன இது பக்கத்தில் நிற்கிறாரு? அதுதான் அவர்கிட்ட மனுஷன் செய்தது. ஓ, அவர் இப்போ இங்கே அவர் இப்போ இஞ்சான் இருக்கிறாரோ? ஒற்றுமையாக இருக்கிறாரோ? ஓகே. அப்போ இது இது அக்காண்ட படங்களோ? அப்போ எடுத்த படங்கள் இதெல்லாம் கல்யாணம் செஞ்ச அப்புறம் எடுத்த படங்கள். பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வடிவான அக்கா. சிரிச்சாண்டா சினையா மாதிரி கிடக்கா, பாடிக்கல. நீங்கள் இப்போ என்ன வருத்தமாக இருந்து காலு கவுத்துது கையை கவுத்துது காலுக்கா கடிக்குதான்ட்டு குளாரி எந்த ஆர்ப்பாட்டம் செய்தாலும் நான் கிட்ட போனாலும் ஆள் சரி அது ஒரு குணம் கிடையாது. அப்படின்ட்டா என்ன சந்தோஷப்பட்டுருவா? ஓ, உங்களை கண்டா ஒரு சந்தோஷம் மாதிரி சிரிக்கிறேன். ஆனால் பேங்கோ என்ன கண்டாலும் சிரிக்கிறா. ஓ, இப்போ நீங்கள் டெய்லி வந்தாங்க இப்போ போன அப்புறம் என்ன சொல்ல போகிறான்ட்டு வேறுங்க. என்ன சொல்ல போகிறா? அவன் வடி வண்டி இல்லையோ என்னையோ என்னையோ பாடிக்கல. என்னை பற்றி கேட்பா எங்கட பிரிந்தன் மாதிரி பாடிக்கல. அக்கா நீங்கள் மனச்சாச்சு சொல்லுவோங்க, நான் படிவோ உண்மையாக சொல்லுவோம். உண்மையாவோ? சரி சரி. ஆறு மாய் கிடக்கு, ஆறு மாய் கிடக்கு. உங்களோட மயிரனே எனக்கு தெரியாது தானே. என்ன ஆக்டர் மேலே யார மாய் கிடக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஆக்டர் மேலே யாருலையும் சொல்லுங்க அம்மா பாப்போம். சூர்யா மாதிரி பாடிக்கல. கடவுளே 50 கூட தான் கொடுவிட வேண்டி வர போகின்றைக்கு. சரி கதை, இனி அடிக்கடி வருவேன்னு சொல்லணுமா? சரிதானே, சூர்யான் தான் சொல்லணுமா? சரி சரியா, சரி ஓகே. அப்போ இது வந்து கல்யாண வீட்டு ஆல்பம். சரியோ? சரி பாப்போம். பூ மாதிரி எடுக்கணும் அவன் எடுத்து ஆசைப்பட்டு அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். பூ மாதிரி புடவை கட்டி எடுத்து கிடக்கு எல்லாம். அதான் நான் தனக்கு வடிவானண்டே அதை பக்குவம் பண்ணி வச்சிருக்கேன். நான் சும்மா சிரிக்கிறேன், ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே சரியான வேதனையாக இருக்குது. ஓகே இதோ. சரி சரி. ஆனால் உண்டு. இப்போ சில வேளை அக்கா என்ன சொல்கிறது, கொஞ்ச நாள் போகும்போது உங்களோட உடம்பு அது தானாகவே க்யூர் ஆகி ஒரு கொஞ்சம் உங்களில் முன்னேற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷமா சரி, நான் ஒரு கேள்வி நான் கேட்குறேன். சரியோ? கல்யாணம் கட்டி 10 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்த ஆக்கள் இருக்கு தானே, அவைக்கு 11ஆவது வருஷம் பிறக்கிற இல்லையோ? அன்றைக்கு ஒரு நாள் கேள்விப்பட்டேன், ஒரு ஆளுக்கு 18 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்குதான். அப்போ உங்களை மாதிரி ஒரு ஆள் இருந்தோண்டு, எங்க தம்பி 3 வருஷமா பிறக்காது நீ பிறக்க போன்னு சொல்லியிருந்தா பிறந்திருக்குமோ? இல்லை, 18 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்க. என்ன சொல்றா? தான் அப்படியே இருந்து தான் உழம்பினான்டா தனக்கு ஆசைக்கு 2 3 10 பெறலாமாப்பா. இப்போ 34 வயசு தானே. எங்களோட அம்மாக்கெல்லாம் 35 வயசுல முதலாவது பிள்ளை பிறந்தது. பச்சை போய் என்ன உங்களுக்கான சொல்ல வேண்டிய இப்படி கிடக்குறாள் என்னண்டு பேசுகிறேன். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். கடவுள் வந்து சொல்லி சரிதானே, அது உங்களுக்கு சொன்னாலும் இப்போ விளங்கா சரிதானே. ஸோ ஒரு நாளும் நாங்கள் சந்தேகப்படக்கூடாதுமா. இப்போ நீங்களே உங்களோட பிள்ளைக்கு முன்னால் இப்படி கதைச்சி காட்டினா அவள் என்னென்று எழும்பேலும் என்னென்று நடக்கலும் நீங்கள் சொல்லணும். நீ இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் எழும்புவே. அப்படித்தான் சொல்லி கொண்டு வார். அவள் தானாவே இருந்துட்டு சொல்றாள் என்னண்டு தான் எலும்பும் தடியுமா வந்துட்டான். ஓ, அவள் அப்படி சொல்ல போறா. ஏனண்டா அவன் நிலைமை அப்படி இருக்கிறாள், அவள் அப்படி சொல்ல போறா. நீ இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? நீ எழும்புவ, நீ நடப்ப, நீ இருப்ப, நீ சாப்பிடுவ, நீ பிள்ளை பருவ என்று நீங்கள் சொல்லணும். சரிதானே? நீங்கள் விசுவாசத்தில் சரி. இன்றைக்கு உங்களோட பரம்பரையில் அப்படி நோய் இருக்குதா? இல்லை. அங்கே வேறு பொச்சுன்னு உண்டு 85 வயசு மட்டும் ஆள் இருக்குது. அப்படி இருக்கும். புலையாக காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க அம்மா, நீ நின்று கொண்டு. எங்கட நிலைமையில நாங்கள் இருக்க மாட்டோம். குறைஞ்ச ஒரு 73 பார்க்கலாம் உங்களுக்கு. சிச்சி அது காணும். 73 ஒரு 78 பார்க்கலாம். நீங்கள் 35 வயசுலேயே வருத்தம் யாருக்கு?
கறி மாதிரி ஜீவிக்கணும் தான். பார்த்தீங்கல்ல. அப்போ உங்களோட பரம்பரையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அக்காவுக்கு ஏதோ ஒரு எதிர்பாராமல் அந்த நோய் வந்துட்டுது. ஆனால் நான் சொல்கிறேன் கூடிய சீக்கிரம் குணமடையும். சரிதானே? அதை அப்படி என்ன நான் சொல்கிறேனேப்பா, நான் சொல்கிறது நடக்கும். சரிதானே? நான் இந்த இதுகள் கொஞ்சம் படித்தேன் நான். சரிதான், நான் நிறைய பேருக்கு இப்படி சொல்லி எனக்கு காரியங்கள் நடந்திருக்குது. பொய்யண்டா சொல்லுங்க, பொய்யண்டா ஒன்று சொல்லிட்டோம். இன்றைக்கு இரவைக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க பாருங்க, நடக்குதோ இல்லையோட மட்டும் பாருங்க. அது நான் சொல்கிறேன் நடக்குதோ இல்லையோ, நடக்குதோ இல்லையோ அதே மாதிரி அக்காவும் நடப்பா. சரிதானே? அதே அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் தண்டை வாட்டில் நடக்கும். சரிதானே? இப்போ அக்காவுக்கு சொல்லுங்க, அக்காவுக்கு என்ன செய்யணும் நாங்கள் சொல்லுங்க. அக்காவுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. காசு தாங்க. எவ்வளோ வேணும் சொல்லுங்க. 5000 என்னது காணும்? ஒரு பம்பஸ் பேக்கெட்டு தான் காணும். நீங்கள் சகோதரமாக நினைச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க. படிக்கல சொல்லுங்க. 5000 காணாது. சரி நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ வேணும்னு பார்ப்போம். நான் வந்தாங்க நேரதாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறது. அண்ணா கொஞ்சம் பொஜனே அம்மா வாஜன். நீங்கள் சொல்லுங்க. நான் நேரதாங்க. இது யாரு? அது எங்களோட தம்பி இந்த மகன்கிட்ட. சரியா அண்ணா ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வாரேண்ணா. சரி நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ வேணும். அதான் நான் சொல்கிறேன்னு கேட்டா இப்போ எல்லா நீங்கள் இங்கே தான் என்ன மாதிரி வாங்கினாலும் அதுகளும் கஷ்டப்பட்டு தான் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நல்லா கதைக்க பழகிட்டியெல்லாம். நான் நல்லா கதைப்பேன் தான், அளவன் தான், எல்லாம் செய்வேன். அப்போ எங்களை போகிறதா நான் இன்றைக்கு வெயிலுக்குள்ள இப்போ உதியா போகணுன்னா இப்போ 12 மணிக்கு இடையில இங்கே அம்மா நிற்கிறாண்டு போட்டு ஓடி வந்து இந்த வெயிலுக்குள்ளால் வந்து சோறு தீத்தி போட்டு தான் போடுறேன். அதுதான் தாய்ப்பாசம். அப்போ வந்து உடுப்போல எல்லாம் மாற்றி போட்டு தான் போடுறோம். அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்ய. அப்போ நீங்களும் மேலட்டேன் உதவி செய்கிறாண்டா அதுகளும் கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு தான் அதுகளும் உங்களுக்கு உங்களோட வார்த்தையில கேட்கல எனக்கு இதுக்குள்ள அழகாக தான் தெரியா உங்களுக்கு. அப்படி கஷ்டப்பட்டு அதுகள் தெரிவிக்க நாங்கள் இவ்வளவு கேட்கறது ஒரு மனச்சாட்சி இல்லாத செயலா போடும். நான் இப்போ ஒரு 10 லட்சம் கேட்பேன், இல்லை 15 லட்சமும் கேட்பேன். அது மனது நான் காரத்தும் ஓடிடுவேன் டக்கண்டு. காரில் வந்தேன். காரில் வந்தேன். நீங்கள் உங்க கேட்டா நான் இந்த இடத்துல நிற்கனே. அப்போ அது உங்களோட மனச்சாட்சிக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதை நீங்கள் செய்யணும். ஒரு மனச்சாட்சி படி நீங்கள் கேளுங்க. இப்போ எவ்வளோ இருந்தால் நோமலாக இப்போ தச்சமே சமாளிக்கக்கூடிய மாதிரி. இப்போ எவ்வளோ கையில் செலவு காசு? இப்போ ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கீங்க. எங்கால வேலை செய்யுதுதான். என்ன வேலை போடுறீங்க? கூலி வேலை. கூலி வேலை போடுங்க. கூலி வேலையாண்டா என்ன வேலை? வெங்காயம் புல்லு பிடுங்கல். வெங்காயம் புல்லு பிடுங்கல். அக்கா பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா தெரியுமா. ஒரு நிமிஷத்துக்கு 3 தடவை சிரிக்கிறா. இப்படியே சிரிச்சு கொண்டு இருந்தாண்டா கூடிய சீக்கிரம் எழும்பி நடப்பா இல்லையோன்னு மட்டும் பாருங்க. அதோட நீங்கள் இப்போ சொல்லுங்க சிரிக்கிறாள். இரவு 8 மணிக்கு பிறகு வந்து பாருங்கள் குறைங்க என்ன நடக்கும். என்ன சாக்காட்டியுடன் ஏன் இருக்கிறேன். ஏன் இந்த கையால் மூட்டுகள் உழையுது, கால் மூட்டு உழையுது, சரிச்சு விடு நிமித்தி விடுங்க அதுகளை கேட்டா தெரியும். வேலைகிற இடத்த நான் அதே நான் அப்படி சொல்லுறான்டா. இப்போ நான் உங்களுக்கு இதை நுள்ளுறாண்டு வைப்பவன். என்ன செய்வீங்க? விட சொல்லுவீங்களோ இல்லையோ? பா இவரா கையான்னு சொல்லுவீங்களோ இல்லையோ? அதே மாதிரி அவ நோகைக்குள்ள அப்படி சொல்லத்தானே பாப்பா. அப்போ அது விடியும் வரைக்கும் 3 மணிக்கு பிறகுதான் அது அமரும். அதுக்கு பிறகுதான் நாள் பெஞ்சம் மெல்லனே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பேசினாலும் சரி பிள்ளை தானே பேசுது உங்களை. அதை மனசில் அது இஞ்சால கேட்டு உங்களையும் விடுறோம். உங்களையும் விடக்கூடாது. அப்புறம் பக்கத்தை விட்டு விட்டா பிரச்சனையாக போடும். இதுக்குள்ளே விடுங்க. உங்களோட வீட்டுக்குள்ளே இதுக்குள்ளே விடுங்கோ. சரியோ? பொண்ணை மாட்ட விடுங்கோ. அவள் பார்க்க சப்பி அவள் சண்டை வேலையை பார்க்கட்டும். சரியோ? அந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பிள்ளைகளுக்கிட்ட ஒரு நாளும் பிள்ளையாக கதைக்கக்கூடாது. நாங்கள் அப்படி ஒன்றும் கதைக்கிறேன் நெடுக சொல்கிறோம். நான் நீ கவலைப்படாதே. பொண்ணம்மா கொஞ்சம் பேயாமே தானே எந்த செல்லக்குட்டி கொஞ்சம் என்ன பற்றி இல்லைன்னா ஒரு கொஞ்சம் வேறு இடங்களுக்கு கதையால் போகுதா. அப்போ நீங்கள் கொஞ்சம் கதை கதை இப்போ லண்டன் கனடா இப்போ போட்டு அமெரிக்கா வரைக்கும் போட்டுது. இப்போ நீங்கள் கதைச்சது இனி இப்போ ஜெர்மனுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கதை கிடாக்கு. சரியே? அப்போ அக்கா 5000 கேட்டுவா. அக்காவுக்கு சரி வேறு என்ன விருப்பம் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். காய்ச்சி மட்டும் விருப்பம் வேண்டாம். காய்ச்ச தின்னேலுமோ குடிக்கலுமோ ஒன்றும் செய்யலாம். வேறு என்ன உங்களை விருப்பம் சொல்லுங்க. நீங்கள் ஆசைப்பட்டது நீங்கள் செய்ய நினைச்சது இப்போ செய்யலாமல் மனசுக்குள்ளே கவலைப்படுற காரியம் என்ன சொல்லுங்க.
புள்ளியால் அது ஒன்று புள்ளேல் இல்லைன்றது வந்து இப்போ தற்சமயம் கொஞ்சம் எலும்பு மட்டும் கரைச்சல் இல்லோ அது நாங்கள் செய்வோம். அது ஒரு கொஞ்சம் காலம் போகட்டும், எல்லாம் கடவுள் சித்தமாக எல்லாம் கிடைக்கும் அக்கா. சரி தானே? நீங்கள் மன கவலைப்படாமல் சிரிச்சு கொண்டு இருக்கணும். நீங்கள் ஒரு பேன் இல்லையே இப்போ கூட 7,000 மாதம். இப்போ கரண்ட் காய்ச்சலும் கூட இப்போ கரண்ட் காசும் கூட தானே. அப்போ நிப்பாட்டிடுங்க, சோழி வேண்டாம். கொஞ்சத்துக்கு போடுவேன். நீங்களும் இல்லை நிப்பாட்டி நீங்கள் உதவி செய்ய இல்லை 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 கொஞ்சம் இல்லை அது என்னண்டா அதுக்கு கொஞ்சம் வேலை கேட்டேன். நீங்கள் செய்கிற உதவி தான் கொண்டே கட்டி விடுவோம். அப்படியே நான் இப்போ உதவி செய்ய போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்தது என்னது? சும்மா எங்களை பார்த்துட்டு போ. பார்த்து 2 பகுடி விட்டுட்டு போகிறதுக்கு தானே. அவன்டா விடாம இல்லை ஏய் எல்லா இடம் பகுடி தான். இந்த அதில் அந்த கடையடியில் நின்று சிரிச்சு ஒரு தான் செத்து போனான். இல்லை சிரிச்சு மயிலாண்டா வடி போகுது அந்த கடைசி தம்பி இந்த ஷேப் என்ன தாடி இடி மோச்சேப்ப இல்லாம இருக்கும். அப்போ பேயான நீங்கள் இருக்கட்டு உங்களோட என்ன இருக்கிற நீங்கள் கதைக்கிற வேகத்தில் இருந்தாலே பிள்ளையா தான் கேட்குறீங்க. என்ன பிள்ளையா அது ஏலாம் அது இது ஏலாம் அது முடிஞ்சு ஓடும் இது முடிஞ்சு ஓடுமாண்டா உங்களோட தான் என்னையே முடிச்சு போடுவீங்களே. நான் சொல்கிறேன் 2மே பாட்டு. பொன்னம்மாண்ட வயசு மட்டும் முழு பேரும் இருப்ப மட்டும் தான் கதைக்கணும். சரியோ? பொன்னம்மாவுக்கு 100வது பிறந்தால் கொண்டாடணும் இங்கே. சரியோ? நான் தான் வந்து கொண்டாடுறது. ஓமா இல்லையோ? சரி வானே கொஞ்சம் விடாக்கா இங்கே வானே எழும்பி வானேக்கா கொஞ்சம் விளையாடலாம். கொஞ்சமே இல்லை சொக்கு உள்ளு போடும் போல கொஞ்சம் இதா இருக்கும் எட்டி பார்க்குறது. கன பேரை வச்சுக்கிறீங்க. அதான் என்னோட மூத்த வெட்ட மருமகளா? மூத்தவர் அந்த இறந்து வெட்ட மருமகள். ரைட் ஓகே சரி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். சரி தானே? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு உதவி வேணும்? அதானே நான் சொன்னேன். நான் வந்து இவ்வளோ நான் உங்களுக்கு உறுதிப்படுத்த மாட்டேன். நீங்கள் செய்கிற உதவியை நானே நீங்கள் செய்ய இந்த மைக்கோருக்கா கொல்லி விடுங்க. இதில் வரனா நீங்கள் கதைக்கிற நான் காட்டு அடிக்குது சத்தியில் அது உடைஞ்சாலும் முடியாது. எது அது உடைஞ்சானான்னு பார்ப்பேன். யாருக்கு இவாக்கு காட்டு கிடா கோரியா அப்புறம் அங்கே வடிக்கிறது பார்த்துக்க தம்பியே எனக்கு இப்படி சொல்லுது. அப்போ காட்டு நிற்காதுன்றதுன்னு தெரியாது. உங்களுக்கு கிடக்குறந்தையா துடிக்கிறந்தையா நீங்கள் இருப்பீங்க. அங்கே ஆள் ஒன்று இருக்குது என்ன மாதிரி என்று அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க. யோசிக்க தெரியல. சரி தானே? இப்போ விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு பம்பஸ் வாங்குறதுக்கு செலவுக்கு காசு வேணும். வேறு என்னத்துக்கு வேணும்? மற்றது என்ன மாப்பட்டிகள் அதுகள் மாப்பட்டிகள் அதில் இப்போ அக்காவுக்கு எது மாப்பட்டிகள் வாங்கி கொடுக்குறீங்க? நான் தான் அங்கர்கள் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். அங்கர்கள் சரி வராது. அக்காவுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் சஸ்டஜன் அந்த மாதிரி அதுகள் கொடுக்கணும். கொஞ்சம் அதுகள் விளையாண்டு போட்டு தான் அதுகளை வாங்குறதில்ல. நான் நோமலாக இந்த காசுக்கு ஏற்ற மாதிரி நோமலாக கொஞ்சம் ஊட்டச்சத்துகள் கூடினதெல்லாம் வேண்டும். மற்ற உண்மையிலே எனக்கு அக்காவில் பிடிச்சி கொண்ட விஷயம் என்னென்னா எவ்வளோ காசு வேணுன்றதுக்கு 5,000 வந்து விட்டா. இந்த காலம் யாரும் இப்படி கேட்பாங்க இல்லை இப்படி எண்ணெய்க்குள்ள கூட கொண்டே அடிச்சு விட்டுரும். அது மனதுக்கு இது வேணும். உள்ளதுக்குள்ளேயே வந்து அதுவும் நின்றாலும் நின்றுடும். 5,000 நின்றாலும் நின்றுடும். தொகையா போய் சொல்லணும். நல்ல அனுபவப்பட்டிருக்கவெல்லாம் அதுகள் கஷ்டப்பட்டு தான் அதுகள் இப்போ நீங்கள் போய் கதைச்சா அதுகள் கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு திறப்போம். அப்போ அதுக்காண்டி நாங்கள் வந்தவனை டக்காண்டு கீழே விழுத்தக்கூடாது. நிமிந்து ஒரு அளவுக்கு காதல் கல்யாணமும் என்ன மாதிரி அவர் விரும்பி இருந்தார். நீங்க மடக்கிருப்பீங்க கூட கதையால. நான் அவரை மடக்கல, அவர் என்ன தான் மடக்க. சரி பிறகு கதைச்சிருப்பீங்களா 2 பேரும் கதை பிழைச்சி ஓடி இருப்பாரு விட்டுட்டு ஏதோ உங்களை பிடிச்சோடியெல்லாம் இருந்தவர். அங்கே படத்தை பாருங்க, படத்தை பார்த்தாலே என்னப்பியா. ஆனால் அந்த மனுஷன் எப்படி உங்களை விரும்பிச்சேன் தெரியல. அந்த பார்த்தா ஒரு நல்ல மனுஷன்மே கிடக்கு. அவன் சிவாஜி சிவாஜி கணேசனா? அப்போ நீங்கள் சரோஜாதேவி அப்படி வைப்பேன் வேணும். சரி பிரச்சனை இல்லையா? அப்போ உங்களுக்கு பழைய பாட்டுகள் தெரியுமே? அதெல்லாம் இப்போ மறந்துவோம். சரி சரி தெரிஞ்சதான் இல்லை ஒன்று பாடி காட்டுங்க அவன் எனக்கு. ஐயோ நான் அதுகளே இல்லாத ஐயா. என்ன பயப்படுறீங்களா? பிள்ளைகளா வந்தாலும் முதுகட்டு என்ன பிள்ளையா வந்தா பிறவா பாட்டே விடா எனக்காண்டி என்று படிச்சு காட்டேன். நீங்கள் பாடி காட்டுங்க. நான் அப்போ உங்களை சொன்னேன் யார் நடிகர்ன்னு சொன்னேன். சூரியா? சூரியாண்டா ஒரு பாட்டு உண்டு. சூரியாண்ட பாட்டு எனக்கு தெரியா. நீங்கள் சொல்லுங்க படிச்சு. இல்லை நீங்கள் பழைய பாட்டு ஒன்று படிச்சு காட்டுவோம். பழைய பாட்டு உண்டு. நான் பாட மாட்டேங்க, நான் உள்ளா சொல்கிறேன்னா அந்த பாட்டு பாடம். இப்போ நீங்கள் என்ன இப்போ என்ன சரியாக பாட்டு போட்டு நடக்கு உங்களை ஜட்ஜ் பண்ணுற வழியில் ஆக்கணும். தெரிஞ்ச அளவில் படிங்க. ஆக்கள் இருக்க வழியாக வைக்கப்படுறீங்கள என்ன ஆக்கள் அனுப்பட்டேன் நான். ஆக்கள் அனுப்பட்டேன் அடிச்சு திரத்தேர ஆக்கணிக்கு வழியாக பக்கப்படுறா இல்லைப்பா. சரி நான் சும்மா எவ்வளோ பாட்டு சும்மா பொண்ணம்மா படிப்பாவோ? அவன் பாட மாட்டேன் என்ன. சரி இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்த மாதிரிக்கு
உங்களுக்கு அந்த பம்பஸுகள் அதுகள் மற்ற அக்காவுக்கு மாப்பட்டியல் அதுகள்னு சொல்லி வாங்குறதுக்கு காசு கொஞ்சம் நான் தாரேன், சரிதானே? பிறகு இந்த வீடியோ நாங்கள் போடுவோம் தானே, போட்ட பிறகு கட்டாயம் உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிதானே? அது வந்து உங்களுக்கு மாதம் ஒரு 15,000 என்றாலும் வரக்கூடிய மாதிரிக்கு, சரிதானே? ஆக புழுவக்கூடாது தானே, குறைஞ்ச ஒரு 15,000 என்றாலும் மாதம் வரக்கூடிய மாதிரிக்கு நான் யாராவது ஒரு ஆளை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி விடுறேன், சரிதானே? ஏன்னா நீங்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் சின்ன ஆக்கள். உங்களுக்கு எத்தனை வயசு? 23, அவளுக்கு 34. இல்லை சொல்கிறேன் நான் சும்மா வாடிக்கு. அதால் உங்களால் நீ உழைச்சி பார்க்குறன்ற கஷ்டம் தானே. உங்களுக்கு கண்டு ஒரு ஆம்பளை பிள்ளைகளும் இனி இல்லை உழைச்சி தரக்கு. அவரும் போட்டார், உங்களோட மூத்த அவர் தம்பியும் போயிட்டார். அப்போ நாங்கள் தான் பார்த்தாகணுமே. அப்போ அதால் உங்களுக்கு மாதம் உதவியை எடுத்து தந்தால் தான் நல்லா. அக்காண்ட மருத்துவம் சம்மந்தமாக எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கு ஒன்றும் செய்யல. அதோட நான் கிளினிக்கெல்லாம் கொண்டு போய் தான் கடைசியாகவே மிஷினுக்கு இவா தான் கடவுள் எல்லாரையும் படைச்சவா சொல்கிறா. அது சரி வரான்னு சொல்கிறா. இப்படி சொல்லப்படான்னு நான் சொல்ல திரும்ப நீங்கள் அந்த வருத்தத்துக்கு ஏற்ற சிலவண்டு சொல்கிறீங்கள். அதுக்கு என்ன குளிசை அது இது பாவிக்கிறேன்ட்டு அவைய எழுதி தந்திருக்கணும். இல்லாட்டி என்னென்றாலும் ஒரு அடிப்படை இருந்திருக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அவே இயலாதண்டு மிஷினுக்கு போட்டு ஒரு மணத்தியாலம் மட்டும் மிஷினில் போட்டு வச்சுருந்தான் சின்னவே அம்மா இயலாது நீங்கள் வாகு வீட்டில் உண்டு. உங்களை எங்கேயும் மிஷின் பள்ளியை போட்டு வச்சு என்ன போடவில்லை, நான் போடல. வாளிகள் தொட்டிகள் கரைக்கி வச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கு. அப்போ பரவாயில்ல. நீங்கள் பரா போயில தியேட்டர் விட்டு எடுத்தாங்க. அப்போ தொட்டி ஆப்ரேஷன் செய்துதான் அது பிறகு ஒரு நாள் உரைக்கல ஒன்றுக்கு நல்லா தான் இருக்குங்க. நீங்கள் பரவாயில்லைன்னு சரி. அப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம், சரியோ? இப்போ இன்றைக்கு வந்ததுக்கு உங்களை கணக்க கேட்குற கொண்டும் இல்லை. அதெல்லாம் சும்மா உங்களோட பகடி விட்டு காய்ச்சி. ஏன்னா உங்களை பார்க்கவே தெரியுதானே உங்களோட நிலைமையில் என்ன மைண்டு. நல்ல பொடி காட்டுகள் உடம்போட இருக்கிறீர்கள். அப்போ அதால் போய்க்க உங்களோட காத்து பட்டாலே நான் அதான் நான் மெதுவாக நடந்து வந்தேன். எனக்கு தெரியும் தானே நீங்கள் விழுந்தோடுங்க. எனக்கு சகலாங்க நீங்கள் விசாரிச்சு வந்தேன். யாரு ஏன் விசாரிப்பா? விமலாதேவி ஒன்று நம்ம ஊர் முழுக்க காட்டுது. விமலா அக்காண்டோன்னு அந்த மெல்லியாக்கா தானே, கருவலாக்கா. நாங்கள் அப்படித்தானே கதைப்போம். கதை தானே எங்களை சொல்லிலே. இங்கே இவா பகடி விட்டோன்னு இருக்கா, உங்களை காட்டி விட்டுவா இருக்காளோ. அவள் கோல் பண்ண எடுக்கிறா இல்லை, சரியோ? அவள் பகடி விட்டோன்னு இருக்கிறா. அவள் ஒரு பக்கத்தால் அவள் அந்த பகடி அக்கா வத்தியில் என்ன சிரிச்சோன்னு இருக்காண்டு. நான் இடக்கூடக்கா வரணும் போல அக்கா சிரிக்க வைக்கிறேன். சரி, இப்போ என்ன செய்வோம்டா, உங்களுக்கு காசு வேணுமேண்ணே. காசும் கணக்கைத்தான் கேட்குறீங்க நீங்கள். நாங்கள் ஒன்றும் கேட்கல, உங்களை கணக்கை வந்து கேட்டுனாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய உதவியத்தை நீங்கள் கேட்டுங்க. அப்பன் அது அன்றைக்கு அந்த அளவட்டி கொடுத்து அது காணாதேட்டா உங்களுக்கு வேண்டா வேணுமெண்டா அதையும் கொடுத்து இன்னும் கொஞ்சமும் கொடுப்போம். சரி, பின் அதையும் கொண்டா கொடுப்போம். என்ன செய்யுது மனுஷி வர என்ன ஜூரியாண்டு விட்டுது அப்புறம் தெரியும் தானே. ஒரு ஆளும் சொல்லிடுறா. அப்போ ஒரு கொண்டாம்பி அந்த 50 என்னட்டா அங்கடாக்கு என்ன சூரியாண்டா சரி யாருண்டாலும் சரி தான் காசு எடுத்து கண்டாட்டு கொடுக்கட்டுவேன் நான். அது இன்னும் கொஞ்சம் ஒழிப்பு இருக்கலாம் வேண்டாலும் வேணா பார்க்க சூரியா மாதிரி தான் கிடாக்கு. சரி, அப்போ நான் இந்த 50 தந்தா போல் இன்னொரு ஆக்டராக சொல்லுங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தரேன். சரியே இனி என்ன இப்போ சொல்கிறோம். அடுத்த முறை விரையக்குள்ள அடுத்த முறை விரையக்குள்ளோ உண்டு. காசு என்ன தெரியுமே? அதுவும் இல்லை கவனமே. காசு என்ன பேச நாங்கள் இது இருந்து வாழ்கிறோம். சரி, இதோ கண்ணுங்க மவுளாட கண்டு. உங்களுக்கு கொஞ்சம் கூட தான் தரணும் மற்ற ஆக்களோட. ஏன் சொல்லுங்க அப்போ 50 எல்லாருக்கும் போலியோவில் ஏற்ற வண்டி கிடக்கല്ലോ. அதால் கொஞ்சம் கூட தான் தரணும். இதில் எவ்வளோ அடக்கு? 50. இதை தந்த யார் தெரியுமோ? அப்பர். யார்? அப்பர். 1 2 3 4 5 6 7 8. சரி, இதை இப்போ எவ்வளோ அடக்கண்டு? காசு எறிகிறா இப்போ 35 5 பேருக்கு பொண்ணமாக கொடுத்தாச்சு. மறந்து 10 20 30 35 அடக்கா கொண்டாங்க. நான் தான் இப்போ பிள்ளை விட்டேன் போல. 1 2 4 5 6 நான் நைஸாக 5 அடிப்போண்டா காட்டி கொடுக்குறீங்களே. நம்ம கொள்ளாதாக்கள் நீங்கள் அது எப்படி? அப்போ இதில் 8 ஏண்டா 40
ஓ அப்போ அது யார் தந்தது முதல் தந்தது? அப்பர். அப்பர். இது யார் தந்தது? சுந்தரர். சரியே, இது அப்பர், இது சுந்தரர். தெரியும். அப்போ நான் இப்போ இந்த காசு தந்தாக்கள பேரை சொல்லுவேன், நீங்கள் அவைக்கு ஒரு தேவாரம் பாடி நன்றி சொல்லுவோம். சரியே, அது என்ன தேவாரம் வந்திருக்கு? என்ன கரைச்சல் ஆகலாது? நீங்கள் சமயக்காரர் தானேப்பா? நான் வேதம். நீங்கள் வேதம் சும்மா உழுவக்கூடாது. விமலாதேவி என்ற சுத்த சைவ பேர் என்ன? சரி, அப்போ இது ஆயிட்ட பேர் ஐயா நீங்கள் அனுப்பினீங்க எனக்கு. இது வந்தவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து காசுகள் அனுப்புகிறோம்மா. கஷ்டப்பட்ட ஆக்களை கொண்டே கொடுங்க உண்டு. கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தான் கொடுக்க சொல்கிறது. நான் என்ன 2 உங்களுக்கு தந்துடுறேன். சரி, எங்கிற அந்த இதோ அப்போ உங்களுக்கு இந்த முதலாவது தந்தம் பாருங்க, ஒரு 50,000. அதை தந்தாரண்டா இங்கே இதில் இருக்கிற ஒரு ஆள் உங்களோட மனுஷனை மாதிரி, அவருக்கு அண்ணா மாதிரி வருவாரோட கண்ணாடி எல்லாம் போட்டு தலைமையில் கொஞ்சம் நிறைச்சி போய் இந்த ஆள் தான். அப்போ இவற்றை நினைவு தினத்தை முன்னிட்டு கணக்கு எழுதி கிடக்கப்போ இது என்ன வாசிக்கின்ற குருமன் காடு வவுனியா. திஸ் இஸ் மை டேட் சன் லண்டன் ஹரவ் அப்பன். அப்பன் என்றவர் வந்து அது அப்பன் என்று சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள். அவற்றை அப்பாண்ட 3வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த 50,000 தந்திருக்கேன். ஸோ திரும்ப சொல்லுங்க அப்போ. நான் சொன்ன திரும்ப அப்பன் என்ற ஒரு தம்பி அவன் அப்பாண்ட 3வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 3வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 50,000 தந்திருக்கேன். தந்துச்சது தானே? அதே மாதிரி திருப்ப வர போகிறோம் இன்னொரு ஆள்கிட்டையா. சரியோ, பிறயாரன்னு சொன்னால் பராசக்தி என்று சொல்லி, யார்? பராசக்தி என்று சொல்லி லண்டன்லேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள், அவள் 40,000 அனுப்பியிருக்கிறாள். சரிதானே? அப்போ இது எங்களுக்கு அனுப்பினது சாந்தி அம்மா வந்து ஒருங்கிணைச்சி அனுப்பினவா. நேற்றும் நாங்கள் கொடுத்துருந்தாங்க 2 பேர்கிட்ட காசு. அதில் சாந்தி அம்மாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 103. அண்ணன் வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்ன? அது சொல்லாலும் பரவாயில்ல, இவ்வளோ டீட்டெயில் சொல்லியாச்சு. இதுக்கு எங்கட ஒரு நேர்மைக்கு சொல்ல தெரியும். சரி, இப்போ நாங்கள் என்னண்டா 2 பேர் வந்து உங்களுக்கு இந்த காசை தந்திருக்கணும். சரிதானே? எத்தனை பேர்? 2 பேர் தந்திருக்கணும். அந்த 2 பேருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அங்கே பார்த்துட்டு வெறும் நண்டு தானே. எவ்வளோ சொல்ல கிடக்கு தெரியும்? 5,000 ரூபா காசுக்கு வர்ற பாட்டுக்கு 90,000 ரூபா காசு தந்து ராஜா நீங்கள் இன்றைக்கு வரையிலேண்டா அப்படியெல்லாம் எடுக்கணும். இல்லை எடுவேன், அப்படி எடுக்கணும். ஓ அப்படி எடுங்க. ஓ எடுங்க நானே சொல்லி தந்து எடுக்கணும். கஷ்டமண்டைக்கா தானா இல்லை வரும். என்னோட கஷ்டத்துக்காக நீங்கள் வந்தபடியா, எனக்கு இன்றைக்கு நீங்கள் வந்தபடியா ஒரு பெரிய நன்றி உள்ள இது செய்திருக்கிறீங்கள். நீங்கள் சரி. ஆமாம், பொன்னம்மா இங்கே வாணி இருக்கா? பொன்னம்மா ஒரு நன்றி சொல்லி விடானேக்கா. உங்களோட மகளுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல தெரியல. பேங்க 90,000 ரூபா காசு கொடுத்த எனக்கு ஒரு நன்றியை மட்டும் சொல்லி கொடுத்தது பெரிய நன்றி. புழுக்கொடிக்கும் கூப்பன் மார்க்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசம் பாத்தியல. புழுக்கொடி பழைய ஒடியல் மார்க்கும் கூப்பன் மார்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். என்ன மாதிரி எடுத்து விட்டா பாத்தியல நன்றிய. சரி, அப்போ மறுபடியுமாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வந்து அப்பனன்னா மிக்க நன்றி அண்ணா. அப்பனண்ணாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 418. அதே மாதிரி பராசக்தி அம்மாடையும் நாங்கள் சொல்லிட்டோம். லண்டன்லேருந்து மொத்தமாக 90,000 ரூபா காசு கொடுத்துருக்கோம். சரிதானே? அதில் ஒரு 1,000 ரூபா காசை வாக்கு வெத்தில வாக்கு கொடுங்க. சரியோ? சரியோ சொல்லிக்கிறாக்கா? வேற பண்ணுமா? அதே நான் வேண்டுமா நாட்டை அதை இது படுற பாட்டுக்கு நான் வேண்ட மாட்டேன். நான் என்னமோ ஆண்டவனை நான் தெரிவேன். என்னண்டு ஆண்டவர் எங்க தராரு? அதைத்தானப்பா சொல்றேன். 1,000 ரூபா காசை வேண்டி வெத்தில வாக்க வேண்டி பெட்டிக்க போட்டு வச்சாதான் அதுல ஏப்பலாம். சிரிப்பா பாத்தியல. சரி, அப்போ சந்தோஷமோ? சந்தோஷம் தானே? அப்போ நாங்கள் பகடியாக எடுத்துக்கொள்ளாமல் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்வரணும் யாராவது. நேற்று ஒரு அண்ணா கதைச்சிருந்தவர். நான் அவரோட கதைச்சி ஒரு மாதம் 15,000 என்றாலும் உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். மனம் பெருந்தாமல் இருங்க. என்ன செய்கிறது? வாழ்க்கையில் கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் வர்றது தானேம்மா. யாருக்கு என்ன நடக்குமென்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னா உண்மையிலே பொன்னம்மாவெல்லாம் பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் எல்லாம் எங்களோட அம்மாவை பார்க்கல. சத்தியம்மா, நாங்கள் பிறக்கும் போதே அவை இறந்து போட்டணும். அதால் எனக்கு வயசு போனாக்களை கண்டா ஒரு தனி விருப்பம். இங்கே பாருங்க, அந்த வாயாடுற ஆட்டத்தை எவ்வளோ ஒரு ஆசையாக கிடக்குன்னு சொல்லுங்க பார்க்க. தம்பியை ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கிட்ட இருக்க வாவனே
ஒரு ஆசையாக கூப்பிட்டா ஒரு பேர பிள்ளை மாதிரிக்கு கிட்ட வந்து இந்த கதை பேர பிள்ளைகள் தானே நீங்கள் 2 பேரும் என்ன எங்களுக்கு பேர பிள்ளை மாதிரி தான் நான் வந்தேன். மற்றது உங்களோட காலத்து பாட்டு பாட்டு ஒன்று படித்து காட்ட மாட்டேங்குது எனக்கு. என்னால் இப்போ ஏன்னா நல்லா கதைக்க தெரியும் ஒரு பாட்டு பாடையில அது ஏன்னா குரலும் இல்லை இப்போ. முந்தி நல்ல யானை இந்த குரல் தானே. முந்தி சுந்தராம் வாழ்ந்த பாட்டென்றால் எங்களுக்கு இதாயும் இருக்கு. சுந்தராம் பாட்டு ஒரு பாட்டு சொல்லுங்க. அப்போ நான் மறந்து போனேன். நீங்களும் மறந்து போனீங்களே. நானும் இல்லாமல் பாவாடை தாவணியில் பார்த்த உருவம் அதுகள் எதுவும் அதுகள் எல்லாத்தையும் ஒளிமயமான எதிர்காலம் எதுவும் அதுகள் எதுவும் எல்லாம் தெரியும் மறந்து இப்போ வடிவா அமைதியான நதியினிலே ஓடும் உங்களுக்கு அப்படியான நிறையா போச்சு. அது ஒரு வருஷத்துக்கு 5 ஜீவன் போன இந்த மனம் அப்படி இருக்கு. அண்ணே அதை திருப்ப கதைக்கக்கூடாது தானே நான் இதுகளை காய்ச்சி கொண்டிருக்கேன். திருப்ப 5 ஜீவன் போனது 10 ஜீவன் போனதுன்னு சொல்லி கொண்டிருந்தா என்ன செய்யறது? அதே போல எனக்கு மனம் வெறுத்து போச்சு. என்ன நடக்குது நாட்டில் என்றது தெரியாம. அது உங்களுக்கு தேவையில்லை. நாட்டில் என்ன நடக்குன்றது உங்களுக்கு தேவையில்லை. அதை நாடு பார்த்துக்கொள்ளும், வேறு அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். வீட்டில் என்ன நடக்குன்ற மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. வீட்டிலதான் நாடு நடக்குமா போலாம், நம்ம வீட்டில் நடக்குது என்ற மாதிரி தான் இந்த பொழுது போகும். அப்போ அம்மா சந்தோஷம் தானேம்மா நாங்கள் வந்தது. நீங்கள் திடீர்னு இப்போ எங்கேயோ யோசனை போட்டுது எங்கேயோ அதுக்கு இல்லை எங்கே போனோன்னு சொல்லுங்க. அவர் வந்துட்டாரா இல்லாட்டி மூத்த பிள்ளை வந்துட்டதோ இல்லாட்டி லண்டனில் நிற்கிறாவா வந்துட்டாவோ இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சூர்யா விஜயன்னு சொல்லி காசு கொண்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 90,000 தந்த காணும் தானே ஒருத்தருக்கு நாங்கள் இப்படி கொடுக்குறே இல்லை. 20,000 30,000 தான் கொடுக்குறாங்க. அக்காண்ட நிலவை அறிஞ்சு தான் உங்களுக்கு இவ்வளோ சந்திருக்கோம். சந்தோஷம் தானே அப்போ நாங்கள் போட்டு வர போகிறோம். சரியா போகிற நினச்சா கவலையாக தான் கிடக்கு. என்ன இன்னும் 2 குடும்பத்தை பார்க்க வேண்டி கிடக்குது. அதால் போயிட்டு வரேன். சரியா நான் எனக்கு பொம்பளை தாராங்கள் இல்லையாக்கா அவரு தரும். ஓ அதுதானே பெரிய பிரச்சனை கிடக்கு. பின்னால சுற்றி பின்னாமி வேறு இப்படி சொல்கிறேன் நானும் கோதாரி இன்னும் ஒரு 10,000 கொடுக்க வேண்டி தான் பெற போகல. எல்லாரும் படி வேண்டாம் என்ன நான் படி அம்மா படிக்கல என்ன பேன தாராங்கள் இல்லை. நான் கேளாத இடம் இல்லையே. அப்படி அது போய் கேளாத இடம் தெரியலையன்றது போய் நாங்கள் அதை எங்களுக்கு இப்போ தேவையில்லை. நாங்கள் இப்படியே கொஞ்சம் காலம் இப்படி திரிவமண்டு போட்டு திரிகிற மொழிய வேண்டாமண்டு சொல்றதா வாழ்க்கையில் அப்படி சொல்ல மாட்டான்னு நீங்க சொல்றீங்க. அப்போ யாரை கேட்டாலும் சொல்லவும் இல்லை. உங்களை அப்படி கேட்டவையும் அப்போ யாரை கேட்டாலும் எனக்கு பொம்பளை தருவான்னு சொல்றீங்க. தெரியும். சரி இது தேவையில்லை. யாராவது பார்த்து வச்சிருக்கணுமோ நீங்கள் உங்கள்கிட்ட சாத்திரம் சொல்கிற குணங்களும் கொஞ்சம் கிடக்கு போலடாக்கா. எந்தெந்த பொம்பளை அவள் நல்லவளாக இருக்கணும் அங்கங்க பார்த்து வச்சுக்கணும். இந்த காலம் நல்லாளன்னு ஒரு ஆளை காட்டுவீங்களே அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் நான் கட்டாமல் இருக்கேன். இப்போ விளங்குது காரணம். அதுவும் உண்மைதான். அதுவும் உண்மை. சரி வேற டேப்பை போட்டு கட்டாமல் இருக்கிறதால உங்களை மாதிரி ஆக்களை கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி கிடையாது. கட்டினா என்ன செய்வேண்டா எண்ணெயை விட்டு போட்டு திரியே நீங்கள் வயது போன ஆக்களை பார்க்குறக்கு வருத்தக்காரரை பார்க்குறக்கு சண்டை போட்டாலே நான் உங்களை எல்லாம் பார்க்கல. இந்த புண்ணியம் எல்லாம் சேர்க்கலுமோ ஒன்றும் செய்யல. அதால் கொஞ்சம் நாளைக்கு தியாகம் செய்யல எல்லாத்தையும். சரியா வேற டேப்பை இப்போ 28 வயசு 3 மாதம். ஓ 29 சொல்லி ஒரு மாய கிடையாது. அதனால் மாதக்கணக்கோட சேர்த்து சொல்கிறேன். சரி ரைட் ஓகே. அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் சொல்லுவோம். பாய் இன்னும் சாரா சொல்கிறா பாய். வச்சுக்கல காசு கையிலேருந்து என்னென்ன விளையாட்டெல்லாம் காட்டுது ஒன்றுமா வேற ஓட்டு ஒரு இடத்துல இருக்கிறீங்களா இல்லை உங்களுக்குள்ளே நல்ல ஒரு சக்தி வேலை செய்யுது. காலம் என்ன சாப்பிட்டீங்க பானா பழம் பெருப்போம். சரி அப்போ நான் போட்டு வரேண்ணா. வெளியில் வாங்க ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு போவோம். மாசியா கடை உன்னோட ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு போவோம். வானேம்மா உலகத்தில் உதவி செஞ்ச இன்னும் உதவி வரைக்க வெத்தில ஒரு பானி போயிலோட வண்டி கொண்டு வருவேன் நான் என்ன ரைட் இப்படி நிற்கணும் ரைட்